எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா மட்டும்தான் உடம்புல இருக்க நஞ்சுக்கள் வெளியேறும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற என்னைக்கு நம்ம நிப்பாட்டணுமோ அன்னைக்கு மருத்துவமனைகள் தெருவுக்கு அதிகமாயிருச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை மட்டுமே வச்சிருக்க ஒரு குடும்பம் நிச்சயமாக அவங்க மருத்துவ செலவும் கம்மியாயிரும், மன அமைதி நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் இதெல்லாம் கரெக்டாக இருக்க போகிறது. அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. சரி, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் சார். எனக்கு நல்லெண்ணெய்க்கு அடுத்து என்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ரொம்ப பெஸ்ட். இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, ஆயில் புல்லிங்குன்னு சொல்லுவாங்க. வாயில் எண்ணெயை வச்சு நம்ம ஒரு 15-20 நிமிஷம் வச்சுட்டு அது துப்புறது. அது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதுவும் உடம்புல இருக்க நச்செல்லாம் வெளியே கொண்டு வரும். சரி, நம்ம உடம்புல இருக்க நச்சுக்கள் அன்றாடம் நம்ம உணவுல நிறைய நஞ்சுகள் உள்ளே போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே சாப்பிட்ற உணவுல பெஸ்டிசைடு இருக்கு, பூச்சிக்கொல்லி இருக்கு, யூரியா இருக்கு. இதெல்லாம் எங்கே வெளியேறுனா சிறுநீர் வழியாக வெளியேறும், சிறுநீர் டேமேஜ் ஆகிடும். இன்னைக்கு ஏன் இவ்வளோ கிட்னி சென்டர்ஸ், ஏன்னா இவ்வளோ கிட்னி பேஷண்ட்ஸ்? அது என்ன ரீசன்னா நம்ம உணவுலே இயற்கையாகவே நஞ்சுகள் இருக்குது. அந்த நஞ்சுகள் வெளியேறணும்னா இந்த ஆயில் புல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை, ஆண்களாக இருந்தால் புதன் சனி, பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ நல்லா இருக்காருன்ற ஒருத்தர் தோலை வச்சு தான் சொல்லணும். அது மாதிரி ஏஜிங் ப்ராசஸ் இருக்காது. நீங்கள் 50 வயசில் இருந்தீங்கன்னா ஒரு 35 வயசு தான் காட்டும், டக்குன்னு ஏஜ் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒன்று. உடல் பருமன்றதெல்லாம் குறைஞ்சிரும், தன்னால் குறைய ஆரம்பிச்சிடும். மூணாவது, மனம் நல்லா இருக்கும், உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், மன ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட ஆயுள் இருக்கும், நோய் நொடிகள் இருக்காது. முக்கியமாக முடி அவ்வளோ சீக்கிரம் நிறைக்காது, சீக்கிரம் கொட்டாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. தோல்னா என்ன, தோல் முடி எல்லாமே ஒன்று சார்ந்தது. காது பிரச்சனை, இந்த குளிர் காலத்தில் பிரச்சனை, வெயில் காலத்தில் பிரச்சனை, வெயில் குளிர் எல்லாத்தையுமே நீங்கள் அதை அழகாக கடந்து போவீங்க, ஆரோக்கியமாக கடந்து போவீங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை எப்பயுமே வச்சுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு என்ன நடந்துற போகுது? ஒன்றுமே நடந்துடாது. இன்னைக்கு ஏதோ உணவுகள் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதுக்கெல்லாம் நம்ம பயப்படலை. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறன்றது நம்ம டிஎன்ஏல இருக்கிற ஒரு விஷயம். அதுவும் அது நீங்கள் செஞ்ச உடனே உடம்பு உனக்கு இப்போதான் இதெல்லாம் ஞாபகம் வந்ததா, எங்களோட பாரம்பரியன்றது அது சொல்லும், உங்கள் உடல் சொல்லும். ஏன்னா உங்கள் உடலில் உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, முன்னோர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்கள் தலைமுறையில் அது பிரேக் ஆயிடுச்சு. அதை நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்கணும். நம்மளோட முன்னோர்கள் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மன நிம்மதி, தேவையற்ற ஒரு பொருளாதார நெருக்கடி, உடல் நோயினால் வரக்கூடிய அது எல்லாத்தையுமே தவிர்த்துடலாம். நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம், உங்களுக்கு இஷ்ட தெய்வம், ரெண்டுத்தையும் கும்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நாங்களே நம்ம ஏதோ இனம் பண்பாடுலாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை நீங்களே அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்கன்ற ஒரு பேர் நாடு ஃபுல்லாக பரவிச்சுன்னா நாடே இது பின்பற்றோம். அப்படி ஒரு விஷயமே மறைஞ்சு போயிடுச்சு. அதனால் அதை கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை.